கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய 25 வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வந்தவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்றிருந்த குறித்த பெண் வேறு நாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக கூறப்பட்டது. எனினும் அந்த பெண் நாட்டினுள்ளேயே தலைமறைவாகியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெஹிவலை மற்றும் மத்துகம பகுதிகளில் பல இடங்களில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இருப்பினும் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்துவுடன் இருந்த இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கிடையில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்களை 48 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனவல நேற்று அனுமதி அளித்தார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.